தங்க விலை 16,391 24 கேரட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 22 கேரட் வந்து 15,025 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சில்வர் வந்து பாத்தீங்கன்னா பர் கிராம் 375 ஆயிடுச்சு. சோ இதுக்கான ரீசன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ உலக நாடுகள் எல்லாமே வந்து தங்கத்துல முதலீடு பண்றாங்க. நீங்களும் நானும் வாங்குறதுனால தங்க விலை ஏறல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. உலக நாடுகள் வந்து தங்கத்தை ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி 90% மைனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உலகத்துல 10% தங்கம் தான் இருக்கு. அதுக்கான போட்டி வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஏன் தங்கத்துல எல்லாரும் முதலீடு பண்றாங்க அப்படின்னா டாலரேஷனுக்கு எகெயின்ஸ்டா உலக நாடுகள் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு வந்து பதிவு பண்றாங்க. அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டா டாலர்ல வர்த்தகம் பண்ணக்கூடாது, அவங்கவுங்க நாட்டு மணியோட வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு நினைக்கிறதுனால மட்டும்தான் இந்த தங்கம் விலை ஏறுது. சில்வர் விலை ஏறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவி காருக்கு வந்து அதிகமா யூட்டிலைசேஷன் டெல்லி தான் நடந்துகிட்டு இருக்க போகுது. சோ அந்த ஒரு ரீசனால மட்டும்தான் இந்த சில்வர் விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்தியா அதிக அளவுக்கு வந்து சில்வரை வாங்குது. சவுதி அரேபியா அதிக அளவுக்கு சில்வரை வாங்கி குமிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த சில்வர் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. சோ கோயிங் ஃபார்வர்ட் இது எதை நோக்கி போகுது அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.